நம்ம நேற்று ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்த லெவல்ஸ் எக்ஸாக்டாக இன்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்குங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ், இன்னைக்கு ஒரு கிரேட் டே, ஒரு நல்ல ட்ரேட்ஸ் கிடைச்சது இன்னைக்கு. ஸோ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சினாரியோ இருக்கலாம். ஒன்று வந்து சப்ளை பிளாக் 1ல ஓப்பன் ஆகிட்டு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம், இல்லை சப்ளை பிளாக் 2லேருந்து 1 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி சப்ளை பிளாக்ல தான் ஓப்பன். அந்த ஓப்பன் பண்ணிட்டு சப்ளை பிளாக் 2 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபால், ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 10:40 அந்த டைமில் இந்த ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 10:30 10:40 நம்ம சொல்லியாச்சு இந்த இடத்துல ஒரு ஃபால் வரப்போகுது. 10:40க்கு நம்ம ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனால் என்ன டார்கெட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தோங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி தாங்க நடந்தது. ஒரு 10:40லேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபால், ஒரு 12:35 யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன டைமில் ஒரு டீப் ஃபால் வந்ததுங்க. அது எது வரைக்கும் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தோட லோவை கட் பண்ணல, ஸோ லோயர் லோ வைக்கல. ஸோ ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஹையர் லோ மாதிரி வச்சிருக்காங்க. இதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹையர் ஹை வச்சுட்டு ஒரு ஹையர் லோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதனால நம்மளுக்கு என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துடும், இல்லைன்னா நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்காதுங்க. ஸோ எதனால இது 25,770 780 போனால் ஒரு செல்லிங் அடிக்கிறாங்க, அதே 25,350 வந்தால் பையிங் அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பாலிடிக்ஸில் ஈரான் வார் வந்து வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லைங்க. ஸோ வார்னு ஒன்று வந்ததுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும். அதனால பெருசாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கிடையாது. அதே மாதிரி பையர்ஸ் வந்து கீழேயும் போக மாட்டேறாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குங்க. நம்ம நிஃப்டியில் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து ஒரு ரீடெஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனால் 25,650 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் 25,771 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். அதே ஒரு பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,350, அதுக்கப்புறம் 25,108. ஸோ 25,108 கட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு இது பேர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம நிஃப்டியாக சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு ஈக்குவல் லோஸில் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பையர்ஸ் வந்து ஹெவியான பையர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி, ஸோ 25,350 வந்துருச்சு, கால் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பிரியில் உங்களுக்கே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கால் சைடில் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா என்ட்ரி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம என்ட்ரி கொடுக்கறத பற்றி யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,450, அது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணால் இந்த சப்போர்ட் பிளாக்கு வருவாங்க. இந்த சப்போர்ட் பிளாக்கை பிரேக் ஆனால் 25,108 இது வரைக்கும் போகலாம். அதே அப்ட்ரெண்ட்னா சப்ளை பிளாக் 1 அண்ட் சப்ளை பிளாக் 2. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. இதே என்ன நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதுவே ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் நம்ம ப்ரீமியம் லெவல்ஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது கேப் அப் ஓப்பன், அதாவது பாசிட்டிவ் ஓப்பன். அப்புறம் நம்ம என்ன லெவல்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதே லெவல்ஸில் தான் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டார்கெட்டும் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கால் சைடில் ஒரு 50 பாயிண்ட், நான் மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், ஸ்கேல்பிங் ஒரு 20 பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தேன். கால் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அப்புறம் புட் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. புட் சைடு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் டெலிகிராமில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாக்ஸ் பிரேக் அவுட் ஆனால் ஒரு புட்டில் ஒரு மொமெண்டம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த மொமெண்டம் கிடைச்சிது. ஸோ லோ பிலோ ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. லோ பிலோ ட்ரேட்ஸ் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து அந்த லோ பிலோ ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுறோங்க. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் பிகினர்ஸுங்க. ஓகே, அப்புறம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 கால் புட் எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ஹை, அப்புறம் லோ மார்க் பண்ணியாச்சு. இன்னத்தை லோ ஹை க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஸோ கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட் ஒரு மொமெண்டம் கிடைக்கலாம். இல்லை புட் சைடு தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் இருக்குது.
ஸோ இந்த 40 பாயிண்ட் டார்கெட்டை கிராஸ் பண்ணி போனாங்கன்னா அடுத்த டார்கெட் புட் சைடில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 271 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குல்லங்க, அது வந்து இங்கே டார்கெட் ஆயிருங்க. அந்த 271 அச்சீவ் பண்ணோம்னா நிஃப்டி 25,108 வரைக்கும் போகணும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு 2-3 பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் வந்து க்ளோஸ் லோ ஹை மார்க் பண்ணுறேன், அப்புறம் இடையில இருக்க இந்த டார்கெட் லைன்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்போ டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். டே சார்ட்டில் ப்ரீவியஸ் க்ளோசஸ் ஆர் ப்ரீவியஸ் செக் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் க்ளோஸ், இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் க்ளோஸ், இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ எப்போவுமே எந்த இடத்துல செல்லிங் முடிச்சு அங்கேருந்து ஆப்ஷன் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நம்மளது பியூராக அந்த செல்லரோட பேஸ் தாங்க. செல்லர் வந்து எந்த இடத்துல செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எந்த இடத்துல அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைன்ஸ் தான் நம்ம இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துலாங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் ஒரு 2 மணிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டியில் டபிள்யூ பேட்டர்ன் போட்டாங்கன்னா ஒரு ராக்கெட் மாதிரி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ஒரு ½ hour 45 minutesல நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ பேங்க் நிஃப்டியோட பிஹேவியர் இதுதாங்க. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த சார்ட்ஸை பார்க்க தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது இதில் மொமெண்டம் கிடைக்குது. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதுதான் வந்து அடிக்குறுக்கா ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அதே பேங்க் நிஃப்டியில் டபிள்யூ பேட்டர்ன் தான் மெயினாக ஒர்க் ஆகுறதுங்க. ஸோ நம்ம இந்த 2 லெவல் பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் பார்த்தாச்சுங்க. ஸோ சென்செக்ஸ் மட்டும் பார்த்துடலாங்க. சென்செக்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 82,150, அதுக்கு அடுத்த சப்போர்ட் 81,900, ஃபர்ஸ்ட் டார்கெட் 82,400, அதுக்கு அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,600, அதுக்கப்புறம் 82,950. ஸோ இது வரைக்கும் கால் சைடில் டார்கெட்ஸ் இருக்குது, அதாவது அப் ட்ரெண்டில் டார்கெட்ஸ் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் 81,900 கட் பண்ணாங்கன்னா 81,600 வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.